முன்னாடி ஒரு குரங்கு வந்தது. அது மாதிரி புளிய மரத்துல உழுகுற மாதிரி உழுகிட்டு ரெண்டாவது ஒரு குரங்கு வந்தது. இது அரச மரத்துல ஏறுமோ இல்ல ஆல மரத்துல ஏறுமோ இல்ல முருங்கை மரத்துல ஏறி முடிச்சுன்னா உயுமோ? நீங்க என்ன நடக்க தெரியலையே. இன்னைக்கு ஏதோ 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 ஒரு மயக்கம், ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும்? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும்? நாரங்க மூட்டுக்காம ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 இருந்தது எனக்கும்? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும்? அந்த பனை மரத்திலே தேங்காய் தொங்குது, அந்த மரத்திலே பனங்காய் தொங்குது. தென்னை மரத்துல தேங்காய் தொங்குது அப்படி கரெக்டா சொல்லு. பனை மரத்துல பனங்காய் தொங்குது அப்படியா? அந்த பனை மரத்திலே தேங்காய் தொங்குது, தென்னை மரத்திலே பனங்காய் தொங்குது. மாமா அங்கேயும் தொங்குது இங்கேயும் தொங்குது, ஒன்னுக்கும் தொங்குது எண்ணுக்கும் தொங்குது. உனக்கு இருக்கிற ஈரல தான் இருக்குது, எனக்கு இருக்கிற ஈரல தான் இருக்குது. உனக்கு இருக்கிற குஞ்சு தான் மாமா சட்டை எங்க மாமா உட்காந்து இது அத்தான் போட சொல்றேன். இவனை அடிக்காதீங்க. அவன்கிட்ட எது பேசினாலும் அவனுக்கு புரியாது. நம்ம எது பேசினாலும் அவனுக்கு புரியாது. ஆமா, அதாவது அவன் அடிக்கூடாது. வந்தானே எங்க இருந்து? எங்க இருந்து? நீக்ரோல இருந்து. நீக்ரோ ஒரு கவுரு ஒண்ணு தான் தூக்க மாட்டேங்கிறேன். அங்கிருந்து வந்தானுவ. அதுல 4 பேர் விட்டேன். 4 பேர் விட்டு 4 பேர் வந்தானுவ. 4 பேர் 3 பேர் போயிட்டானு. 3 பேர் ட்ரெயின் ஏறி போய் சேர்ந்துட்டான். ஒரு ஆள் அங்கே நின்னுந்தா திருக்கோளூர்ல. இவன் நின்னுந்தான். வாடா பையா பொட்டி ஆடணும் கூட்டு வந்தேன். நீ என்னதான் பேசினாலும் அவனுக்கு கேட்காது. அவன் என்னதான் பேசினாலும் உனக்கு கேட்காது. 2 பேருக்கும் ஒண்ணு கேட்காது. भैया भैया तुम्हारा नाम क्या हो? பானிபூரி விற்கிறீங்களா? என்னடா பானிபூரியில பானிபூரி எதிர பொறுத்து உங்களை பிஞ்சாத்துல மிச்சி மக்கள் என்னடா நினைச்சிருக்கிறீங்க? என்ன ஊர் ரத்தம்?
ஊரு அவன் அடிக்காதீங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு என்னதான் தெரியும்? அவனுக்கு என்னதான் தெரியும்? ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு. எனக்கு ஒரு பாட்டு. நீ பாடு. பாட்டு. எந்த நேரம் என்ன கேட்டுக்கான ஈத்து போட்டு நிமாட அடிச்சுங்கிறது எப்படி அடி பண்ணி நீ ஏன் அடிக்கூடாது? அடிச்ச பாரு நீ கேட்டுக்காது ஏன் அடிக்கூடாது? நீ ஒரு அப்பருக்கு வந்து சட்டி கட்டிக்க அடிச்ச பாரு எதுக்கு அடிக்கூடாது? ஏன் அடிக்கூடாது? பாபா அடியா பாபா ஏன் அடிக்கூடாது? அடிச்ச பாரு அடிச்ச பாரு நீ போட்ட அடிச்ச பாரு அடிக்கடிக்கு பார்த்துனாங்கிற அந்த மூளை வீட்டுல கோழி கறி மீன் போட்டு தின்னுமே அதெல்லாம் மப்பியா கலந்துவானுங்க. அதான் கேக்குறேன். கெட்டிக்காரன் அடிச்சுட்ட அடிச்சுட்டா நீ கெட்டிக்காரன் அடிச்சுட்ட கெட்டிக்காரன் அடிச்சுட்ட நீ தான் நினைக்கிறேன் அடிச்சு பாரு யா அடிக்குடா அண்ணா பாப்பா யா அடிக்குடா அண்ணா பாப்பா அண்ணா அடிச்சு பாரு அடிச்சு பாரு அடிச்சு பாரு அவன அடிப்பா அந்த கேமரா எடுக்கறான் அவன அடிக்க முடியாது ஒப்ப சொல்றான் அவன அடிக்க முடியாது முடியாது என்ன அடிச்சீங்க ஒண்ணே அடிப்பா ஒண்ணே அடிப்பா யார் நீ ஏய் மாஜார் புண்டா பாத்துக்காரங்க பத்த என்ன அடிச்ச பாரு ஏய் உன்னை அடிக்குடா அண்ணா பாப்பா ஏய் அன்னிச்சையா வாடா அங்க அப்படி பூச்சு ஏய் விக்கி ஏய் நீ வாடா நீ யார வாடா ஐயா வாடா ஐயா கோட்டை குடில ஐயா ஆயா நம்ம தரகாத ஐயா வாய தரகாத எதுக்கு அதுக்கு முறை எதிர்பார்க்கறல்ல இன்னத்துக்கு ஐயா வாய தரங்க உடைக்குறீங்க வாய் எதிர்பார்க்க ஒண்ணு அடிப்பேன் ஓ இல்லையா என்னதான் அடிப்பேன் என் ஜம்மாலங்கிற அனைத்து பேரும் எத்து போட்டு அடிப்பேன் எல்லாத்தையும் அடிக்கிறேன் எல்லாரையும் அடிப்பேன் என் மாமா ஓ மாமா என் மாமா ஓ மாமா மாமன் மாமன் செத்து அடிச்சு போடுறேன் அடிக்க முடியாது ஒரு புல்லர் சமம் ஆமா
கை தூக்குமா கை தூக்கு சாமி எப்படி கும்பிடுவா மேல தூக்கி கும்பிடு சாமி எப்படி இன்னும் காட்டி வச்சிருக்காரமா அது மழை பாகட்டும் அடக்காம மழை வைக்கும் அடங்காமை ஆகிற வைத்து விடும் பேர்பட்ட திருக்குறள் எழுதினார் பாரு செருப்பு பிசிக்குமா அப்படி திருக்குறளை எழுதினார் பாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய பாதத்திற்கும் நம்மளுடைய கம்பெனி நாடக ஆசிரியர் ஐயா அவருடைய திருப்பாதத்திற்கும் இதோ உமக்கும் நம்முடைய நாடு நடிக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் இதோ முத்து மகமாய் நம்ம பாதத்திற்கும் இந்த சின்னஞ்சிறுவன் சிறந்தவர்களுடைய வணக்கம் ஆளை பார்த்தால் விளக்கம் தீர்மானம் ஒரே ஆட்டம் என்ன தப்பு சின்னதா ஒரு குட்டை ஒரு கட்டை அது ஆசாரி வீட்டுல வெட்ட அதுல வந்து 2 பட்டை இது என்ன உங்க அடிக்கார பட்டை விளக்கம் சொல்றது கூட மாட இவனை அடிக்கிறான் இல்ல எப்படி விளக்கம் நல்ல பாம்பாக்குது நல்ல பாம்பாக்குது விரியம்பாம்புக்குது எந்த விரியம்பாம்பு கணக்கு பண்ணி அடிக்கிறான் அப்படி தம்பி எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு ஏன் அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் என் அண்ணனுக்கு அண்ணன் சகலைக்கு சகல விடியற வரைக்குமே நேரம் சரியில்லை அண்ணனை போட ஆமா சகலைக்கு சகல என் அண்ணன் ஆமா ஏன் அண்ணன் அலையிலே பிறந்தபடியால் அலை கண்டா சூரன் அப்படி நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் விக்கி உங்க அப்பா அம்மா பேர் என்னது எங்க அப்பா அம்மா பேர் எங்க அப்பா பேர் முருகா எங்க அம்மா பேர் மலரு ஆமா உங்க அப்பா அம்மாக்கே நீ பிறந்த ஆமாங்க உங்க அப்பா அம்மாக்கு தான் பிறந்த எங்க அம்மா சொன்னாங்க அப்பா கேட்டாதான் தெரியும் நீ யாருக்கு பிறந்தன்னு ஆமாவா டேய் அப்படி இருந்தாலும் என் தாய் தகப்பன் யாரு அப்பா யாரு அம்மா யாரு நாடு என்ன நகரம் என்ன அவன் விளக்கம் தம்பி என் தாய் தந்தை யாரு தெரியுமா அந்த கைலாயமே பொறுப்பீடமாக இருக்க முடியாது முக்கன் படைத்த பரம கடவுளுக்கும் உமா பார்வதிக்கும் பிறந்த பிள்ளைகளும் அலகண்டன் ஜலகண்டன் 2 பேரும் ஆமா அப்படி அந்த உமா பார்வதிக்கும் பரம கடவுளுக்கும் நாங்கள் எப்படி பிறந்தோம் எப்படிங்க தம்பி அந்த பார்வதி அம்மனாகப்பட்டது தினந்தோறும் பரம கடவுளிடத்திலே வேதங்களை கேட்பது வழக்கம் அப்படி கேட்கின்ற தருவாயிலே அந்த வேதத்திற்கு பதில் சொல்ல தெரியாமல் பரப்போட திகைத்து நிற்பது வழக்கம் அப்படி திகைத்திருக்கக்கூடிய வேலையிலே அவரை நெற்றி துளியிலிருந்து 2 வேர்வை துளி வெளிப்பட்டது தம்பி அப்பேற்பட்ட வேர்வை துளியாகப்பட்டது இந்த பாராகிய புவியில் விழுந்தால் இந்த பூமியாகப்பட்டது எரிந்து பஸ்மமாக போய்விடும் அப்படி என்று என்ன பண்ணாங்க அப்படி என்று தம்பி அந்த வேர்வை துளிகளை பனை ஓலை இருக்கு பாத்தியா அது ஒரு தாலியாக கொய்து அந்த 2 வேர்வை துளிகளையும் கடலிலே எடுத்து சென்று அலையிலே ஒரு துளி விட்டபடியால் அலகண்டா சூரன் பிறந்தார் அம்மையாருக்கும் அது வாக்காத ஏற்பட்டு விடிய காத்தனால காதல கேட்காத அவனுக்கு
அப்படி அலையில பிறந்தபடியால் என் அண்ணனுடைய பேரோ அலை கண்டா சூரன். தலத்தில பிறந்தபடியால் என்னுடைய பேரோ தலை கண்டா சூரன். தம்பி அப்படி எங்களுக்கு என்று அலகண்டாபுரி ஜலகண்டாபுரி என்று நாடு நகரத்தை ஏற்படுத்திக் கொண்டு அப்படி வாழ்ந்து வர தம்பி. எங்களுடைய குலம் இருக்கிறது. அது என்ன குலம்? அது என்ன குலம்? நீ சொன்னாதானே தெரியும். என்ன குலம் உனக்கு தெரியாதா? சூத்துக்காடு ஒரு குலம். சூத்துக்காடு ஒரு குலம் இங்கே வருது. என்ன குலம் சொல்லுங்க. என்ன குலம்? குலாச்சார பரம்பரை. குலாச்சார பரம்பரை. அப்படி இருந்தாலும் இந்த அரக்ககுல பரம்பரையிலே எங்களுக்கும் தேவர்களுக்கும் பகை என்பது எப்பொழுது உண்டானது? எப்படி? அந்த திருப்பார் கடலிலே அமிர்தம் கிடைக்கின்ற வேளையிலே அந்த மகமேறுகிற மேலே மத்தாகவும் வாசிக்கின்ற பாம்பை கைராக கொண்டு தேவர்கள் ஒருவரமோ அசுராதிகள் ஒருவரமோ அமிர்தம் கிடைக்கின்ற வேளையிலே அப்படி அமிர்தம் வந்தவுடனே திருட்டு தேவடியா பசங்க அப்படி அமிர்தம் வந்தவுடனே தேவர்களுக்கு பாதி அரக்கர்களுக்கு சரி பாதி அப்படி கொடுக்க என்று ஒப்பந்தம் நம்பி அந்த ஒப்பந்தத்தை ஏமாற்றி மாலாக கண்ணன் இருக்கிற மாதிரி திருட்டு வக்கால வாய் சௌடியா பையன் கேட்டான் வக்கால வாய் அப்படி ஏமாற்றி ஒரு மாயா மோகினியாக உருவெடுத்து இந்த அசுராதிகளை மதிமயக்க செய்து விட்டார். அரக்கர்களுக்கும் காமம் என்பது அதிகம். அரக்கர்களுக்கும் ஒண்ணுன்னா போய் பாஞ்சு தான் விடுவானுங்க. உண்மைதான். எப்படி? அப்படி தம்பி மாயா மோகினியாக ஒரு அழகிய பெண் உருவத்தில் வந்தா மாதிரி அவன் அழகா பார்த்து அப்படி மணிமயங்களே அமிர்தம் தராம ஏமாத்தி விட்டார்கள். அன்றை முதல் இந்த நாள் வரை எங்களுக்கும் அந்த தேவர்களுக்கும் அப்படி தேவிக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னைக்குதான் பையனுக்கு பிறந்த நாள் நேற்று கொண்டாடினேன். பிரியாணி எப்படி சொல்லலாமா? நாலு புள்ள வீட்டுல போய் அதுல ஒண்ணு ஊம்புள்ள வீட்டுல ஆனா போய் ஆனா அளவு சின்ன அந்த மண்ணை எடுத்துமா வைங்க. என்ன பண்றது? அம்மா மண்ணு பாருங்க. மண் இல்ல அதெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு 20 ரூபா வெத்தலை இங்கேதான் மூஞ்சி வைக்கிறாடுங்க. எனக்கு திருமணமாகி விட்டது. மனைவி போயிடும். என்னுடைய மனைவி சுந்தரவள்ளி ஆசைக்கு ஆசையாகவும் அன்புக்கு அன்பாகவும் பண்புக்கு பண்பாகவும் தம்பி என் தங்கம் என் சுந்தரவள்ளி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே மனைவி வைத்து பேச வேண்டும். அண்ணனாகப்பட்ட அழகன் அழைத்திருக்கிறார். தனிமையாக போக கூடாது. ஏன் பொண்டாட்டி இருந்தா சீக்கிரம் கூட்டு வா. சுந்தரவள்ளி அழைக்க சுந்தரவள்ளி தான்